வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறது. தூவானம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான அம்சங்களை மட்டுமல்ல, நீங்கள் பங்கு கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் வழங்குகிறது என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் முதல் அம்சத்துக்கு செல்கிறோம். உலகம் புதிதாக எதையாவது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே தரப்பட்டவை பொக்கிஷங்களாக கருதி போற்றப்பட்டாலும் கூட ஏதாவது வித்தியாசமாக புதிதாக எங்களுக்கு வேண்டும் என்று நினைப்பதற்கு ஏற்ப அதை புரிந்து கொள்வது போல படைப்பாளிகளாகட்டும், கலைஞர்களாகட்டும், இலக்கிய கர்த்தாக்களாகட்டும், கல்வியாளர்களாக இருக்கட்டும், புதிதாக தந்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள், கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நாம் வழங்குகின்ற கௌரவமாக பட்டறை அவர்களில் ஒருவரை வாரந்தோறும் அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. இன்றும் ஒரு அறிமுகத்துக்காக காத்திருக்கும் நீங்கள், உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம் பட்டறைக்குள். இன்று நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதி ஒரு கல்வியாளர், படைப்பாளி, எழுத்தாளர், கவிஞர், இப்படி பன்முகங்களை கொண்ட ஒருவர். அவர்தான் பீர் முகமது அவர்கள். வணக்கம் பீர் முகமது அவர்களே, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஒரு கல்வியாளர், இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருக்கிறது. எழுத்துத்துறைக்குள் நீங்கள் பிரவேசிப்பதற்கும் இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு ஏற்படுவதற்கும் உந்து சக்தியாக அல்லது காரணமாக இருந்தது எது? நாகபூஷணி அவர்களே, என்னுடைய ஆரம்பகால பாடசாலை வாழ்க்கை எனக்கு தமிழ் மீது மிகுந்த பற்றுதலை ஏற்படுத்தியது. காரணம், எனக்கு கல்வி கற்பித்த அனைவரும் ஏதொரு வகையில், குறிப்பாக இலக்கியத்திலும் தமிழிலும் நன்றாக கால் பதித்தவர்கள். எனக்கு 8ஆம் வகுப்பிலே தமிழ் கற்பித்தவர் ஜேஎம்எம் அப்துல் காதர் என்ற ஒரு பெரிய இலக்கியவாதி. 9ஆம் வகுப்பிலே மணிப்புலவர் மருதிரை மஜீத். 10ஆம் ஆண்டிலே கல்விமான் எஸ்எச்என் ஜமீல். 11ஆம் ஆண்டிலே பேராசிரியர் மௌனகுரு அவர்கள். இப்படி எனக்கு எல்லோருமே ஒரு தமிழில் நல்ல கற்றலை எனக்கு பாண்டித்யம் ஒருவராக செய்து வந்தார்கள். அதே போலத்தான் நாடகம் என்ற ஒன்றிலே 3ஆம் வகுப்பிலே எனக்கு அழகையா மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எனக்கு ஆரம்ப காலத்திலேயே நாடகத்தில் எனக்கு பயிற்சி தந்தவர். நடிகரும் கூட. சக்காப் மௌலானா என்ற ஒருவர் பிரபல நாடகங்களை பொதுமக்களுக்கு மத்தியிலே அரங்கேற்றப்பட்ட நாடகங்களில் எனக்கு நடிக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர். இப்படியான ஒரு தமிழ் ஆர்வத்துக்கும் கலை ஆர்வத்துக்கும் என்னுடைய பாடசாலை வாழ்க்கை காலம் காரணமாக அமைந்தது. என்னுடைய இலக்கிய ஆர்வம் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான். நான் பாடசாலை மாணவனாக இருந்த பொழுதே 10ஆம் ஆண்டிலே, அப்பொழுது வெளிவந்த 1965ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன், இளம்பறை ஒன்று இலக்கிய சஞ்சி ஒன்று வந்தது. எஸ் பொன்னுத்துரை அதனுடைய முக்கிய பாத்திரம். எம்ஏ ரஹ்மான் என்பவரும் அவரும் சேர்ந்து அந்த பத்திரிகையில் வெளியிட்டார்கள். அந்த பத்திரிகைக்கு நான் பல மாணவ பருவத்து கட்டுரைகளை எழுதினேன். உதாரணமாக குறும்பா வெளிவரும், அதுக்கு நயம் எழுதுவேன், வேறு விடயங்கள் எழுதுவேன், அசல் அகலும் என்ற பகுதிகள், மாணவர்களுக்கான புதிர் போட்டிகள் என்று பல வகையான, எனக்கு அவர்கள் பரிசீலிப்பி வைப்பார் புத்தகங்கள், இலக்கிய நூல்களை. இப்படியாகத்தான் என்னுடைய இலக்கிய ஆர்வம் ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக எஸ் பொன்னுத்துடைய எழுத்து என்னை மிகவும் மிகவும் ஆகர்ஷிக்கப்பட்டது. இன்றும் கூட அவரை எனக்கு நேரடியான அறிமுகம் இல்லாவிட்டாலும் அவர் தன்னுடைய வரலாற்றில் வாழ்தல் என்ற நூலிலே அவரிடம் எழுத்து பயின்றவன் என்று என்னை அடையாளப்படுத்தியிருந்தாலும் கூட என்னுடைய குருவாக நான் இன்றும் கூட அவரை நினைத்து எழுதி கொண்டிருக்கிறேன். அவரை காணவில்லை, அவர் உங்களுக்கு அறிமுகம் இல்லை, ஆனாலும் கூட ஒரு ஏகலைவனைப் போல நீங்கள் அவரை குருவாக வரித்து கொண்டிருக்கிறீர்கள். கலை, இலக்கியம், கல்வி என்ற அந்த 3 துறையிலே ஈடுபாடுடைய நீங்கள் இந்த படைப்பு உலகத்திலே பலர் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சாதனையாளனாக, ஒரு படைப்பாளியால் பூரணத்துவம் பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய படைப்பின் இலக்கினை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கருதுகிறீர்களா அல்லது இலக்கை எட்டிவிட்டதாக நினைக்கிறீர்களா? இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆரம்ப காலத்திலே இலக்கியத்தில் நான் என்னை ஈடுபடுத்த ஆரம்பித்த பொழுது என்னிடம் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. நோக்கத்தை பொறுத்துத்தான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். இதுவரையும் நான் சிறுகதை எழுதினேன். சிறுகதையில் ஒரு சாதனையை நிலைநாட்டியதாக நான் இன்னமும் கருதவில்லை. கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அந்த கவிதைகளிலும் என்னை பேசத்தக்கதாக கவிதைகள் பெரிதாக எழுதியதாக என்னால் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. நான் என்னை நீங்கள் ஒரு திருப்தி அடையவில்லை என்றுதான் திருப்தி அடையவில்லை.
அப்போ திருப்தி அடையவில்லை என்று சொல்லும் பொழுது நான் என்னுடைய இலக்கில் இருந்து இன்னும் போய் இலக்கை நோக்கி நான் இன்னும் போய் சேரவில்லை என்று கருதுகிறேன். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாகவும் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், தொடர்ந்தும் பயணிப்பதற்கு, நான் அந்த இலக்கை அடையவில்லை என்பது தொடர்ந்தும் பயணிப்பதற்கு எனக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது இளையவர்களுக்கு, படைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, அல்லது ஏதேனும் ஒன்றிரண்டை இந்த உலகத்துக்கு தந்துவிட்டு நாம் சாதித்து விட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய இந்த பதில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு படிப்பினையை அல்லது சிந்திக்க தூண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இன்றைய இளைய தலைமுறையிடம் இன்னும் கற்க வேண்டும், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் எல்லோரையும் சொல்லவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை விட செய்துவிட்டோம் என்கின்ற ஒரு நினைப்பு இருக்கிறது. அதனால் அவர்களால் முனைப்போடு செயல்பட முடியாமல் இருக்கிறது. எனவே உங்களை போன்ற அனுபவசாலிகளுடனான இந்த கலந்துரையாடல் மூலம் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் நாங்கள் அவர்களை வாரந்தோறும் பட்டறைக்கு அழைத்து வருகிறோம் இந்த தூவானத்தின் ஊடாக. நீங்கள் சிறுவர் இலக்கியத்தையும் தொட்டிருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். சிறுவர் இலக்கியம் என்று வரும்பொழுது 2010ஆம் ஆண்டு மார்கழி மாதம் நான் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறேன். கடல் ஒரு நாள் எங்கள் ஊருக்குள் வந்தது என்று சொல்லி. சிறுவர் இலக்கியம் பற்றிய அறிவும் எழுத வேண்டிய ஆர்வம் என்னிடம் இருந்தாலும் கூட சிறுவர் இலக்கியத்தை நூலாக வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு எப்பொழுதுமே கிடைக்கவில்லை. ஆனால் சுனாமிக்கு பின்னரான காலத்தில் 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு காலகட்டங்களில் கடல் ஒரு நாள் ஊருக்குள் வந்து என்ற நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அது வெளியிடப்பட முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக 2010ஆம் ஆண்டு மார்கழி மாதம்தான் அந்த நூலை வெளியிட கிடைத்தது. அந்த நூல் எனக்கு பல்வேறு வகையிலும் விருதுகளை நோக்கிய, பாராட்டுதலை நோக்கிய விடயங்களுக்கு அழைத்து செல்வதற்கு அந்த நூல் ஒரு காரணமாக இருந்தது. இந்த நூலை எழுதியின் பிற்பாடு தான் இது என்னுடைய முதலாவது நூல் என்று நான் இதை கருதுவது வளமை. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னர் நான் எழுதிய ஒரு பாடநூலாக இருந்தது. 2 பாடநூல்கள் எழுதியிருக்கிறேன், அல்லது ஒரு இணைப்பதிப்பாசிரியராக இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு முதலாக ஒரு கவிதை நூலாக வெளிக்கொண்டு வந்த இந்த நூல் தான். அது என்னை பற்றி ஒரு படைப்பு என்பது நாகபூஷணி படைக்கப்பட வேண்டும், விமர்சிக்கப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும் என்று ஒரு 4 வகைகளாக அதில் நாங்கள் வகுத்துக்கொள்ளலாம். இந்த நூல் என்னால் படைக்கப்பட்டது, விமர்சிக்கப்பட்டது, ஆனால் பகிரப்படவோ பேசப்படவோ இல்லை என்பது இந்த நூலினுடைய பலவீனம். அது என்ன பலவீனம் என்று சொன்னால், இதனை நான் மிகவும் குறைந்த முதல் நூலாக நான் இதை கருதியதனால் மிக குறைந்த பிரதிகளையும் மிக குறைந்த எல்லைக்குள் அதனை பகிர்ந்ததாலும் அந்த பேசப்படுவதற்கான வாய்ப்பு இதுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இதனை என்னுடைய தனிப்பட்ட சுற்றுக்கு அனுப்பிய பொழுது அவர்கள் எல்லாம் என்னிடம் சொன்னார்கள், மிகவும் சிறந்த நூல். இதனை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறேன். மிக விரைவில் இதனை ஆங்கிலத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஏனென்றால் சிறுவர்களுக்கான படைப்பு கட்டாய தேவையாக இருக்கிறது. இந்த இடத்தில் இதை குறிப்பிட்டாக வேண்டும். இந்த கடல் ஒரு நாள் எங்கள் ஊருக்குள் வந்தது என்ற உங்களுடைய இந்த கவிதை தொகுப்பிலே கலாபூஷணம் UL ஆதம்பாவா சொல்கிறார் இப்படி: கவிதை, சிறுகதை, கட்டுரைகளுக்காக பரிசில்களும் பாராட்டும் பெற்றவர், பேச்சிலும் தங்கம் வென்ற பெருமைக்குரியவர். 3வது உலக இஸ்லாமிய தமிழாராய்ச்சி மாநாடு சென்னை காயல் பட்டணத்தில் நடைபெற்ற போது பேராளராக கலந்து கொண்டார். புலமை தேடலில் இன்னும் சலிக்காது நீந்துபவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக அதை எங்களுடைய நேயர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் இப்போது சொன்னீர்கள் படைக்கப்பட வேண்டும், விமர்சிக்கப்பட வேண்டும் என்று. நீங்கள் விமர்சனத்துறையிலும் தடம் பதித்திருக்கிறீர்கள். விமர்சனம் அல்லது திறனாய்வு என்பதை விட நீங்கள் திறன் நோக்கு என்று சொல்கிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? விமர்சனம் என்ற சொல் நீண்ட காலமாக தமிழ் இலக்கிய சூழலில் இருந்து வந்துள்ளது. பின்னர் குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்காக அந்த விமர்சனம் என்று சொல் கொண்டிருந்த கண்டனம் தொடர்பான சில காரணங்களுக்காக அந்த சொல் பிரதியீடு செய்யப்படலாம் என்று பலராலும் நினைத்ததன் காரணமாக திறனாய்வு என்ற சொல் அந்த இடத்தை பிடித்தது. திறனாய்வு என்ற சொல்லிலும் கூட திறன் ஆய்வு என்ற 2 சொற்களும் கொஞ்சம் வலிமையான சொற்களாக இருந்ததன் காரணமாக பலர் அந்த விமர்சனத்தை நாடுவதை தவிர்த்து வந்தார்கள். பேராசிரியர்களும்
இலக்கியத்திலே பாண்டித்யம் பெற்றவர்கள் மட்டும்தான் விமர்சனம் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த சொற்கள் ஏற்படுத்தி வந்தன. அந்த திறனாய்வு என்று சொல்லுகின்ற அந்த சொல் சாதாரண வாசகனை அல்லது சாதாரண படைப்பாளியை விமர்சனம் அல்லது நூல் மதிப்பீடு செய்வதற்கு தடையாக இருந்தது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே படைப்பாளி, சாதாரண படைப்பாளி தனக்கு தேவையான முறையில் நூல் மதிப்பீடு செய்வதற்காக ஒரு போர்வையை போர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் நூல் நயம் என்றும் நயத்துலுரை என்றும் ரசனை குறிப்புகள் என்றும் தலைப்புகளை இட்டு நூல் மதிப்பீடு செய்வதற்கான காரணம் அதுதான். திறனாய்வு என்று சொல்லி அதுக்குள்ளே போய் தங்களை வலிந்து திணித்து தாங்கள் அதுக்குள்ளே போய் சேராமல் தங்களுக்கு வசதியான ஒரு வாய்ப்பையும் வழியையும் தேடிக்கொண்டு தான் இந்த சொற்களை எடுத்துக்கொண்டு, அதாவது சாதாரண ரசிகர்களையும் இது சென்றடைய வேண்டும். விமர்சன துறையானது சாதாரண படைப்பாளருக்கு மத்தியிலும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களே உருவாக்கி கொண்ட ஒரு 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 ஃபார்மேட், ஒரு 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 தலைப்பு. இந்த விமர்சனம் என்பது சம்பந்தமாக என்னிடம் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன. சொல்லுங்க. விமர்சனம் என்பது ஒரு புனிதமான பணி, அது யாகம் போன்றது. வித்துவ தவம் இயற்றி அந்த புனிதமான பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். விதைப்புக்கும் அறுவடைக்கும் இடையில் சமச்சீரை காண வேண்டும். ஆனால் அதனை எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு 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 நிலையும் காணப்படுகிறது. அதாவது காய்தல் உவத்தல் இன்றி செய்கின்ற பண்புகள் சிலரிடம் இல்லாமல் போகின்றது. அதனால் விமர்சனத்துறை அல்லது மதிப்பீட்டுத்துறை கொஞ்சம் சருகல் நிலையை நோக்க வேண்டிய தேவைப்பாடும் இருந்தது. எனக்கு இந்த விடயத்தில் சில கருத்துக்கள் இருந்தது. எப்படி என்று சொன்னால், மரபு ரீதியான விமர்சனம் ஐரோப்பிய சூழலில் அல்லது ஐரோப்பிய அமைப்பியல் வாதத்தின் கீழான விமர்சனம் என்று இப்பொழுது 2 வகைப்பட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. மரபு சார்ந்த விமர்சனம், ஐரோப்பிய அமைப்பியல் சார்ந்த விமர்சனம் என்று. இந்த 2 நிலைப்பாடுகளும் என்னை பொறுத்தவரையில் இவற்றில் இருந்து விலகி புதிய ஒரு ஒரு நோக்கை அடைய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உதாரணமாக இதனை சரியாக விளங்கப்படுத்த, இதற்கு 2க்குமே வரைவிலக்கணம் வேண்டும். அதாவது மரபு சார்ந்த விமர்சனம், ஐரோப்பிய அமைப்பியல் சார்ந்த விமர்சனம், இரண்டும் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு இடைப்பட்டதானது எப்படி செல்ல வேண்டும் என்பது புரியும். மரபு சார்ந்த விமர்சனம் என்பது ஆசிரியனை மையமாக கொண்டது. ஐரோப்பிய அமைப்பியல் சார்ந்த விமர்சனம் என்பது வாசகனை மையமாக கொண்டது. அப்போ இவர்கள் ஆசிரியனையும் அவர்கள் வாசகனையும் மையமாக கொண்டிருப்பதன் காரணமாக ரெண்டும் ஒவ்வொரு துருவங்கள், இரு துருவ நிலைப்பாடு என்று சொல்வார்கள். இந்த இரு துருவ நிலைப்பாடுகளுக்கும் இடையில் ஆசிரியனையும் ஓரளவு உள்வாங்கி வாசகனையும் உள்வாங்கி போகின்ற ஒரு ஒரு மதிப்பீடு இருக்குமா இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கு அந்த விமர்சகனை தானே ஆசிரியனாகவும் தானே விமர்சகன் தானே படிப்பாளியாகவும் நின்று பார்க்கின்ற நிலைமையில் இது சாத்தியப்படுமா? தானே படைப்பாளியாகவும் தானே படிப்பாளியாகவும் இருந்து பார்க்கின்ற நிலைப்பாடு விமர்சனத்துக்கு பொருத்தமாக அமையும் என்று நான் கருதவில்லை. என்றால் தான் படைத்தது தானே பார்க்கும் பொழுது சரியான பார்வைக்கு போய் சேருவோம் என்று குறிப்பிட முடியாது. சரியாகத்தான் இருக்கும், அவரை பொறுத்த அளவில் அது சரியாக இருக்கும். ஆனால் ஒரு 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 படைப்பாளியினுடைய நோக்கத்துக்கும் ஒரு படிப்பாளியின் நோக்கத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. ஒரு படைப்பாளிக்கு எப்படி ஒரு இறைமை இருக்கிறதோ, ஒரு படைப்பாளனுக்கு எவ்வாறு ஒரு இறைமை இருக்கிறதோ, ஒரு படிப்பாளி ஒரு வாசகனுக்கும் இறைமை இருக்கிறது. இந்த 2 தரப்பினருடைய இறைமைகளும் பாதிக்கப்படாமல் ஒரு நடுநிலைமையான ஒரு நிலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது கருத்து. இரண்டாவது, இந்த சொற்பிரயோகங்கள், விமர்சனம், திறனாய்வு என்ற சொற்பிரயோகங்கள் பிரதியீடு செய்யப்பட்டு புதிய ஒரு சொல்லை பல்கலைக்கழக பேராசிரியர்களாலும் இலக்கியத்தில் காலூன்றி நிற்பவர்களாலும் புதிய ஒரு சொல் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதும் என்னுடைய இன்னும் ஒரு கொள்கை. அதாவது விமர்சனம் என்பது திறனாய்வு, இந்த 2 சொற்களும் தவிர்க்கப்பட்டு பிரதியீடு செய்யப்பட்டு புதிய ஒரு சொல் அறிமுகப்படும். இல்லாவிட்டால் படைப்பாளிகள் தங்களுக்கு வசதியான விமர்சனம் அபிப்பிராயம் கூறுவர்கள் எல்லாருமே விமர்சகர்கள் என்று நினைத்துக்கொண்டு நூல் மதிப்பீடு செய்ய நினைத்துக்கொண்டு புது புது சொற்களோடு வந்து இறங்குகிறார்கள். இதை தவிர்ப்பதற்கு ஒரு வழி, இலகுவான ஒரு சொல்லை பயன்படுத்தினால் நாங்கள் அதுக்கு மாற்றி தீர்வு ஒன்றை காணலாம் என்பது என்னுடைய நோக்கம். அதன் காரணமாகத்தான் விமர்சனம் என்ற சொல்லையும் தவிர்த்து திறனாய்வு என்ற சொல்லையும் தவிர்த்து திறன் நோக்கு என்ற சொல்லை நான் என்னுடைய நூலில் போட்டிருக்கேன். இந்த சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை அல்ல.
இது என்னுடைய ஒரு பரிசோதனை. நான் நூல் மதிப்பீடுகளை செய்வதற்கான ஒரு சோதனை முயற்சியில் இறங்கியுள்ளேன். என்னுடைய நூல் மதிப்பீடுகளும் ஒரு சோதனை மதிப்பீடு தான். ஆசிரியனை அறவே நீக்கிவிட்டு படைப்பை மட்டும் பார்க்கின்ற பார்வை என்னுடையாக இந்த இதில் 21 நூல்களை பற்றி விமர்சனம் இருக்கிறது. இந்த 21 நூல்களிலும் அந்த படைப்பாளியை பற்றி ஒரு பந்திக்கு மேற்பட்ட வசனத்தை நான் போட்டிருப்பேன். உதாரணமாக செங்கை ஆழியனுடைய விடியலை அவருடைய நாவலை விமர்சிக்கும் பொழுது, நான் நூல் மதிப்பீடு செய்யும் பொழுது செங்கை ஆழியான் பற்றி ஒரு பெரிய பந்தி எழுதியிருப்பேன். ஏனென்று சொன்னால் அந்த ஆசிரியனையும் கவனத்தில் எடுத்துத்தான் நூல் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை அதை. அதே போல் அந்த 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 இதிலே ஒரு பந்தியாக இலக்கமிடப்பட்ட பந்திகளாக நான் எழுதியிருக்கிறேன். அநேகமாக இப்பொழுது வருகின்ற நூல் மதிப்பீடு எல்லாமே முழுக்க ரசனை சார்ந்ததாக, சரியானதை மட்டும், நிறைய மட்டும் சொல்லுகின்றதாக வருகிறது. ஆனால் என்னுடைய 21 நூல் மதிப்பீடுகளில், பெரும்பாலான நூல் மதிப்பீடுகளில் குறைபாடுகளை நான் சுட்டியிருக்கிறேன். ஆனால் பேராசிரியர் சேனா யுவராஜா என்னுடைய அணிந்துரையில் எழுதியிருக்கிறார், குறைபாடுகளையும் நயக்கத்தக்க முறையில் சொன்னதன் மூலம் இந்த புத்தகம், இந்த நூல் சிறப்படைகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே குறைபாடை சொல்வதை கூட ஒரு நாகரிகமாக நயக்கத்தக்க முறையிலே இந்த விமர்சனங்களை கொண்டு வர மூலம் ஒரு கண்டனமாக மாறிவிட மாட்டார். ஆகவே படைப்பாளியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிப்பார். இந்த முறையிலே தான் இந்த 21 நூல்களினுடைய நூல் மதிப்பீடுகள்லாம் செய்திருக்கு. அது ஒரு புதிய பாணி அல்லது புதிய அணுகுமுறை, புதிய ஒரு சோதனை முயற்சி, அவ்வளோதான். நீங்கள் இதை சொல்லும் போது என்னென்றால் நிறைய கல்வியாளர்கள் எங்களுடைய இந்த படைப்பாளிகளுடனான இலக்கிய கர்த்தாக்களுடனான நேர்காணலை பார்த்திருக்கிறார்கள். இது போன்ற நீங்கள் தெரிவித்தது போன்ற கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவற்றை அமல்படுத்தவும் கூட, அல்லது அந்த கருத்துக்களை கல்வியாளர்கள் மத்தியிலே முன்வைக்கவும் முயற்சித்திருக்கிறார்கள். இது நாங்கள் அறிந்த விடயம். அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த திறனாய்வு விமர்சனம் என்ற பெயர் அது ஒரு புதிய வடிவம் பெற வேண்டும் என்பதையும் நிச்சயமாக கல்வியாளர்கள், கலாநிதிகள் யோசிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இந்த திறனாய்வில் நீங்கள் சொந்த பெயரில் எழுதுவதில் தான் ரொம்ப விருப்பமுடையவர் என்றால் உங்களுடைய சுற்றத்தார், உங்கள் உறவுகள் எல்லாமே நல்ல படைப்பாளிகள் நாங்கள் அறிந்த வகையில். அவர்கள் தங்களுடைய ஊரை சேர்த்து கொண்டு பேர் தந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய இந்த திறன் நோக்கு தருகின்ற போது நீங்கள் இன்னொரு பெயரிலே எழுதியிருக்கிறீர்கள். அதற்கான காரணம் என்ன? அந்த பெயரை ஏன் தெரிவு செய்தீர்கள்? சுவாரஸ்யமான கேள்வி. என்னுடைய மூத்த சகோதரர் மணிப்புலவர் மருதூர் மஜித் என்று எழுதியிருக்கிறார். என்னுடைய இன்னும் ஒரு சகோதரர் மருதூர் அலிகான் என்று சிறுகதைகள், கவிதைகள் என்று எழுதியவர். மருதூர் ஹசன் என்பது இன்னும் ஒரு சகோதரன். மருதூர் அக்பர் என்று இன்னும் ஒரு எல்லோரும் மருதூர் என்றுதான் எழுதுகிறார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் மட்டும் மருதூர் என்பதை பயன்படுத்தப்படவில்லை ஏன் என்பது ஒரு கேள்வியாக அண்மையில் நடைபெற்ற என்னுடைய புத்தக ஒளிவிழாக கூட ஒரு பேராசிரியர் குறிப்பிட்டார். இதற்கான பதிலை நான் சொல்லுகின்ற பொழுது எனக்கு நான் என்னை தனியாக காண விரும்பினேன். பீர் முகமது எழுதிய எழுத்து இது என்று எதிர்காலத்தில் என்னுடைய எழுத்துக்களை பார்க்கப்பட வேண்டும். மருதூருக்கு மட்டும் சொந்தக்காரனாக இல்லாமல் மனிதர்கள் எல்லோருக்குமே சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். பீர் அதன் காரணமாக தான் தனிப்பட்ட என்னுடைய பெயரில் நான் எழுதி நின்றால் என்ன, என்னுடைய தனிப்பட்ட பெயரில் நான் காலொன்றி நின்றால் என்ன, பீர் முகமது எழுதிய எழுத்துக்கள் இவைகள் என்று சொல்லி ஒரு காலத்திலே படிக்கப்பட விரும்பியாக இருந்தார். ஒரு ஊரினுடைய பெயரில் விளம்பரமாகாமல் என்னுடைய சொந்த பெயரில் விளம்பரமாகலாமா என்று நான் விரும்பினது உண்மை. இரண்டாவது விடயம், இந்த திறன் நோக்கு என்ற நூலிலே உள்ள 21 நூல் மதிப்பீடுகளும் அதிகமானவை செங்கதிர் என்ற ஒரு பத்திரிகையில் வெளிவந்தது. அந்த செங்கதிர் பத்திரிகையிலே நூலாசிரியர் என்று வேண்டிக் கொண்டதுக்கு, அந்த சஞ்சிகை ஆசிரியர் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க நான் என்னுடைய பீர் முகமது என்ற பெயரில் அந்த விமர்சனத்தை செய்ய, அந்த நூல் மதிப்பீடுகள் செய்ய விரும்பவில்லை. பல காரணங்கள் இருந்தன. ஆகவே நான் விஸ்வாமித்திரன் என்ற பெயரை தெரிவு செய்தேன். பின்னர் தெரிவு செய்ததுக்கு பிற்பாடு பார்த்த பொழுது இந்த விஸ்வாமித்திரன் பெயரில் இன்னும் ஒருவர் அல்லது இன்னும் 2 பேர் இருப்பது அறிய வந்தது. உடனடியாக 2ஆம் விஸ்வாமித்திரன் என்று மாற்றிக்கொண்டோம். ஆனால் 2ஆம் விஸ்வாமித்திரன் என்பது என்னுடைய புனைப்பெயர் அல்ல, என்னுடைய ஒரு மாற்று முகம்.
ஒரு வைத்தியர் தன்னுடைய வீட்டிலிருந்து வரும்பொழுது சாதாரண உடையிலே வருவார். ஆஸ்பத்திரிக்கு வந்த வைத்தியசாலைக்கு வந்ததும் ஒரு வெள்ளை கோட், ஒரு 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 ஸ்டெதஸ்கோப் என்றெல்லாம் போட்டுக்கொண்டு அணிவதைப் போல நான் என்னுடைய மாற்று முகத்தோடு போர்த்தி கொண்ட ஒரு போர்வை தான் அந்த இரண்டாம் விஷயம். அது என்னுடைய புனைப்பேர் அல்ல. ஆனால் வாசகர்களும் மற்றவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை புனைப்பேர் என்று 1-2 இடங்களிலே நான் பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் அது என்னுடைய புனைப்பேர் அல்ல. சரி, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், இப்போ நீங்கள் சொன்னீர்கள் இந்த திறன் நோக்கிலே வித்தியாசமான போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள், வித்தியாசமான முறையிலே இதனை நீங்கள் தருகிறீர்கள், அதற்கான ஆலோசனைகளையும் கூட நீங்கள் கூறினீர்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் வேறு எதை இலக்கியத்துறையிலே புகுத்த அல்லது சொல்லித்தர விரும்புகிறீர்கள்? இந்த தமிழ் இலக்கிய சூழல் குறிப்பாக இலங்கையிலே எழுத்தாளர்கள், இந்தியாவில் இருக்கிற எழுத்தாளர்களுக்கு நம்முடைய இலங்கையில் இருக்கிற எழுத்தாளர்களுக்கு பாரிய வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் ஒரு அரசியலை எழுத்திலே கொண்டு வருவார்கள், பயப்பட மாட்டார்கள். ஆனால் மிகவும் அரிதாக 1-2 பேரை தவிர மற்றவர்கள் இந்த அரசியலை இலக்கியத்துக்கு கொண்டு வர மாட்டார்கள். எஸ் பொன்னுத்துரை, நான் ஏற்கனவே சொன்ன என்னுடைய பிதாமகர், அவர் எழுதியதைப் போல அரசியலை இலக்கியத்துக்குள் கொண்டு வர யாரும் விரும்புகிறார்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய எதிர்காலத்திலே அரசியலை இலக்கியத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய திட்டமாக இருக்கிறது. நான் மிக விரைவிலே என்னுடைய ஆக்கம் ஒன்றாக, நான் கூட்டத்தில் கூட அண்மையில் பேசியிருக்கிறேன், என்னுடைய நூல் வடிவில் சொன்னேன், அரசியலில் இலக்கியத்தில் என்னுடைய அரசியல் அனுபவம் என்ற தலைப்பிலே நான் நூலை வெளியிட இருக்கிறேன் என்பதை கூட நான் பேசியிருக்கிறேன். வனவாசம் கண்ணதாசன் எழுதியது போல ஏதாவது ஒன்றை எழுதுவாங்க. அப்படி எதிர்காலத்தில் அரசியலில் இலக்கியத்தை கொண்டு வருவதுதான் என்னுடைய எதிர்கால லட்சியமாக இருக்கிறது. இன்னும் நூலாக்க முயற்சிகளிலே நீங்கள் ஆவல் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த நாட்டார் பாடல்கள் அவற்றை தொகுப்பதிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்த பலர் இந்த நாட்டார் பாடல் தொகுப்பிலே அவர்கள் குறிப்பாக தங்களுடைய ஊர் நாட்டுப்புற பாடல்களை, சிலர் குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் என்று தெரிவு செய்து எடுத்திருக்கிறார்கள், தொகுத்திருக்கிறார்கள். உங்களுடைய முயற்சி எத்தகையதாக இருக்கும்? நாட்டார் பாடல்கள், இதுவரையும் இருந்து வந்த நாட்டார் பாடல்கள் அதுதான் இன்னமும் தொடர்ந்து தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படியா இருந்தால் எங்களுடைய இன்னொரு 10 தலைமுறைக்கு பின்னர் ஒரு புதிய நாட்டார் பாடல்கள் தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. ஆகவே நாட்டார் பாடல்கள், ஒரு அரை நவீன நாட்டார் பாடல்களை உருவாக்கி இப்பொழுது பாடினால் ஆசிரியர் தெரிந்தோ ஆசிரியருடைய முகம் தெரியாமலோ அதனை பாடி வைத்தால் பிற்காலத்திலே அது நாட்டார் பாடலாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு. நீண்ட காலத்துக்கு முன்னர் இருந்த அதே நாட்டார் பாடல் தான் இன்னும் சில பின்னுக்கு வருகின்ற ஒரு நீண்ட காலத்துக்கு தேவையாக இல்லாமல் இந்த நாட்டார் பாடல்களை ஒரு அரை நவீன நாட்டார் பாடல்களாக கொண்டு வர வேண்டும் என்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன். இதற்கு என்னுடைய நண்பர் ஒருவர், அக்கரைப்பற்றைச் சேர்ந்த எழுகவி என்ற ஒருவர் இதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். அவர் என்னுடைய நண்பர். அப்போ அவரை போன்றவர்களுடைய ஒத்துழைப்புகளோடு புதிய உதாரணமாக கணனி வாங்க கடன் எடுத்து கணனி வாங்கி என்னுடைய அப்படின்ட்டு வரும். அப்போ கணனியில் அந்நேரமில்லை தானே, இப்போ தானே. ஆனால் அந்த நாட்டார் பாடல் உருவத்தில் அதனை கொண்டு வந்து புதிய முயற்சி, அதுவும் ஒரு சோதனை முயற்சியாக கொண்டு வரலாம் என்பது என்னுடைய விருப்பம். அதாவது இது கவிஞர்களால் இயற்றப்படும் போது அது ஒரு வித்தியாசமான கவிதை வடிவாக அமைந்து விடாதா? கவிஞர்களால் கவிதையாக இயற்றப்படும் பொழுது சில வேளைகளில் ஒரு நீங்கள் கேட்பது ஒரு நியாயமாக தெரியும். ஆனால் பாமரர்களுடைய பாடல்களை அதுக்காண்டி தான் நாங்கள் தொகுக்கிறது. பாமரர்களுடைய பாடல்களை பாமரர்களுடன் ஊடாடுவதன் மூலம், பாமரர்களுடைய நெருங்குவதன் மூலம் அதனை நாங்கள் இது கொண்டு வரலாம். அந்த சொல்லோசிகளின் மூலம் பாமரர்களிடமுடைய அனுபவங்களை நாங்கள் கொண்டு வந்து அல்லது நாங்கள் அவர்களுக்கு சொல்லி பாட வைத்து அப்படியான ஒரு முயற்சியில் சோதனை முயற்சி இறங்கலாம் என்பது. இவைகளெல்லாம் சோதனை முயற்சிகள் தான். நிச்சயமாக நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள், இளைய தலைமுறைக்கு எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். சிலர் இந்த முயற்சிகளில் கூட இறங்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் ஒன்று, நீங்கள் இந்த அரசியலை இலக்கியத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள். திரும்பவும் அதற்கே போவோம். அப்படி என்று சொன்னால் இந்த கதாபாத்திரங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கும். நல்ல கேள்வி. நேற்றைய அரசியல் இன்றைய இலக்கியம். தசரதன் ஒரு மன்னன், அவன் அரசியல் செய்தவன், அரசாட்சி செய்தவன், அரசியல் செய்தவன். அது இலக்கியமாக வந்திருக்கிறது. அப்போ நேற்றைய அரசியல் இன்றைய இலக்கியமாக இருக்கும் பொழுது இன்றைய அரசியல் நாளைய இலக்கியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
தொடர்ச்சி அப்படி தான் வரும். நேற்றைய அரசியல் இன்றைய இலக்கியம் என்று சொன்னால் இன்றைய அரசியல் நாளைய இலக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைய அரசியலை இலக்கியமாக்க வேண்டுமே. அப்போ முதலமைச்சரை பாத்திரமாக கொண்டு எங்களுடைய யாராவது ஒரு கதைகள் இருக்கிறார்களா, சிறுகதைகள் இருக்கிறார்களா, அல்லது அரசியல்வாதிகளை மையமாக வைத்து கதாபாத்திரங்களை கொண்டு நாவல் எழுதியிருக்கிறார்களா? இல்லை. ஆகவே அரசியலை கொண்டு அரசியல்வாதியினுடைய அரசியல் தானே நம்முடைய வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அப்படியா இருந்தால் ஏன் ஒரு அரசியல்வாதியினுடைய கதாபாத்திரங்களை கொண்டு ஒரு நாவலையோ ஒரு கதையோ எழுத முடியாது? ஒரு குறித்த அரசியல்வாதியின் வாழ்க்கை, ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு அரசியல் கோட்பாட்டை மையமாக வைத்து அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் வரும்பொழுது அரசியல் கதாபாத்திரங்கள் அதன் உள்ளே வரும் நிச்சயமாக. அந்த முறையிலே ஒரு அரசியலை இலக்கியமாக்க வேண்டும் என்பது தான் நான் சொன்ன கருத்துக்களாகும். உங்களுடைய புதிய முயற்சிகளை இப்போது வெளிப்படையாக சொன்னீர்கள். இந்த புதிய முயற்சிகளுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கிறார்கள்? யார் யாரெல்லாம் இதற்கு சரியானவர்களாக பொருத்தமானவர்களாக நீங்கள் கருதி அவர்கள் கரங்களோடு நீங்கள் கரம் சேர்த்திருக்கிறீர்கள்? என்னுடன் நெருக்கமாக பழகின்ற பலர் இந்த விடயத்திலே எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். நான் இதில் ஓப்பனாக ஒரு திறந்து சொல்ல விரும்பினால், நான் என்னுடைய ஒவ்வொரு விடயத்தையும் இலக்கியம் தொடர்பட்ட எல்லா விடயங்களையும் நாங்கள் கலந்துரையாடக்கூடிய ஒருவர் தெரியும். நட்டுமை நாவலை எழுதியதன் மூலம் பிரபலமான தீரன் ஆரம் நௌஷாத் அவர்களோடு நான் எப்பொழுதும் ஒரு நாளைக்கு 2-3 தடவைகள் இந்த இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கலந்துரையாடுவது வழக்கம். அவர்தான் இந்த சிறுகதை கவிதை என்ற நிலையில் இருந்து நீங்கள் நூல் மதிப்பீடுகளுக்கு போக வேண்டும் என்று என்னுடைய மாணவர், அவருக்கு நான் ஆலோசனை பல வழங்கியிருக்கிறேன். ஆனால் அவர் கூட சொல்வார், என்னுடைய வழிகாட்டலே அவர்தான் என்று சொல்வார். ஆனால் நான் அவரை வழிகாட்டலாக எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. என்றால் அவர் ஒரு அளவுக்கு அடிக்கடி அப்படி என்னுடைய பல நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் பேர் சொல்லி கொண்டு போக முடியாதே. நௌஷாத் தீரன் நௌஷாத்தோடு நான் 24 மணித்தியாலமும் தொடர்பில் இருப்பேன். மிகுந்த சுவையாக சுவாரஸ்யமாக நல்ல பல விடயங்களை நீங்கள் புதிய படைப்பாளிகளுக்காகவும் தந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்காக எங்களுடைய நேர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. இன்று பட்டறைக்கு நாம் அழைத்து வந்த அதிதி எழுத்தாளர், கல்வியாளர், கவிஞர் பீர் முகமது அவர்கள். அவருக்கு நாங்கள் விடை கொடுத்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.